பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அழகான ஒரு வசனம். நம்முடைய வீடு, நம்முடைய கூடாரமாகிய இந்த சரீரம் அது சமாதானத்தோடு இருக்கும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. தேவ பிள்ளைகளே, சரீரத்திலே பயங்கரமான பலவீனம். பல நேரத்தில் யோசிக்கிறோம், ஏன் இவ்வளவு பலவீனம்? நம்முடைய குடும்பத்திலே சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை, குடும்பத்திலே போராட்டங்கள், குடும்பத்திலே பலவீனம், குடும்பத்திலே சோர்வுகள், குடும்பத்திலே சமாதானமற்ற காரியங்கள், குடும்பத்திலே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, இவற்றின் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. உங்க கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். இதுவரைக்கும் சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இன்னைக்கு சமாதானத்தின் கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வர விரும்புகிறார். சமாதானத்தின் தேவன் உங்க சரீரத்தை ஆளுகை செய்ய விரும்புகிறார். இதுவரைக்கும் வேற ஏதோ ஒரு காரியம் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யணும், நம்முடைய சமூகம் எங்களை ஆளுகை செய்யட்டும், நீர் எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்கப்பா சொல்லுங்க. சமாதானத்தோடு உங்கள் கூடாரம் இருக்கும். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுவாராக. பரலோக பிதாவே, இந்த அருமையான வசனத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின்படியே ஒவ்வொரு குடும்பமும் சமாதானத்தோடு இருக்க, ஒவ்வொரு குடும்பமும் சமாதானத்தை காண ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்திலே, கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை நடத்திருங்க, ஆசீர்வச்சிருங்க. உங்களுடைய தேவ பலத்தினாலே நிரப்பிருங்கப்பா. பெரிய காரியங்களை செஞ்சிருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.